ஒரு புத்தம்புது பிரீமியமான 3 BHK அப்பார்ட்மெண்ட் நம்ம சிங்கானூரில் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. நம்ம சாந்தி சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு திருச்சி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. அவ்வளோ பக்கத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோடு வந்துடும். ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் சிங்கானூரோட ஒரு மெயின் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 3 BHK வீடு தான் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே உங்களுக்கு கிட்ஸ் பார்க்கு, ஆம்பி தேட்டர், பேஸ்கெட் பால் கோர்ட்டுன்னு எல்லாமே வந்துருங்க. அதோடையே வாக்கிங் ஏரியாவும் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே மரம் செடின்னு வச்சு எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் டு எண்ட் இந்த லே அவுட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துருங்க. எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்பேசியஸான ரோடு கொடுத்துருக்காங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பேத்வே போட்டிருக்காங்க. சைடில் ஃபுல்லாக பூச்செடி வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப்டிக்காக ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வைலன்ஸ் வச்சுருக்காங்க. 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவாக இருக்குதுங்க. அதில் யூடிஎஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 சென்ட் வருங்க. பில்டிங்கோட ஓவரால் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2650 ஸ்கொயர் ஃபீட் வந்துருங்க. ஒவ்வொரு ஃப்ளோரோட இண்டிவிஜுவல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1880 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருங்க. யூடிஎஸ்ஸாக 2 சென்ட் வர மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. தண்ணி பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியது இருக்காது. உங்களுக்கு உள்ளேயே போர்வெல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக வாட்டர் டேங்க்கும் வந்துடும். பார்க்கிங்கை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஈவிக்கான சார்ஜிங் போர்ட்டு கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காரு, பைக்குன்னு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளே உங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. நல்லா வாஸ்து முறைப்படி நார்த் ஃபேஸிங்கில் தான் மெயின் டோர் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா தாராளமாகவே இடம் விட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு தாங்க இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த போர்ட்டிகோ ஏரியாவை ஒரு பால்கனி ஏரியாவோ ஒரு சிட் அவுட் ஏரியாவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடி பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சிட் அவுட் ஏரியாவாக பண்ணும்போது சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டீல் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. வெளிச்சமும் ஏர் வென்டிலேஷனும் நல்லா இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்க விண்டோ எல்லாமே நல்லா பெரிய சைஸில் போட்டிருக்காங்க. ஹால் ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து 3 பெட்ரூமுக்கு மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கும் பால்கனிக்கும் போகிற மாதிரி தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்காங்க. மெயின் டோரெல்லாம் நார்த் ஃபேஸிங்காக இருந்தாலும் ரூமோட டோர்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக தாங்க கட்டியிருக்காங்க. பால்கனி கூட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கனால சூரிய வெளிச்சம் நல்லா உள்ளே வர மாதிரி தாங்க பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. இதோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் வந்துடும். உள்ளேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செவுத்துலேயும் சரி ஃப்ளோர்லேயும் சரி டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. முன்னாடி பார்த்த பெட்ரூம் சைஸுக்கே இதுவும் வந்துடுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குதுங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமான மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதோட அளவு பார்த்துட்டிங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கபோர்டுக்கெல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டே கட்டியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சாக டாய்லெட் வந்துடுங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல் ஒர்க்கெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நல்லாவே வெளிச்சமும் வென்டிலேஷனும் இருக்கணுன்றதுக்காக நல்லா பிளான் பண்ணி எல்லா சைடும் நல்லா பெரிய பெரிய ஜன்னலாக தாங்க வச்சுருக்காங்க. ஹால் ஏரியாலேருந்து கிச்சனுக்கு போகும்போது ஃப்ரண்ட்லேயே 11:30க்கு 10ங்கிற அளவில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தால் 10:30க்கு 11ங்கிற அளவில் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கெல்லாம் கிரானைட் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு ரைட் சைடில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டோரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்க் ஏரியா கூட வந்துடுங்க. உள்ளேயே பால்கனி ஏரியாவில் உங்களுக்கு கிளாஸில் ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு வாஷ் பேஷன் செட்டப் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உங்களுக்கு சுற்றியுமே ப்ரொடெக்ஷனுக்காக கிரில் ஒர்க் வந்துடும். டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 3 ஃப்ளோரில் 3 வீடு இருக்குங்க. எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் இபி கனெக்ஷன் வந்துடுங்க. டெரஸில் காமனான ஒரு பார்ட்டி ஏரியா கூட கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி உள்ளேயே வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பார்க் ஆகட்டும், ப்ளே ஏரியா ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஏரியாவில் தாங்க இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது. டவுனுக்குள்ளேயே அமைஞ்சிருக்க இந்த சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா 3 BHKன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்.
நம்ம எம்ஜே ரியல் எஸ்டேட்டில் இது மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குதுங்க. வீடு மட்டும் இல்லாமல் எம்டி லேண்டு வேணும்னாலும் சரி, இல்லை தோப்பு வேணும்னாலும் சரி, கமர்ஷியல் லேண்டு வேணும்னாலும் சரி, சிட்டிக்கு உள்ளே வெளியேன்னு எங்கேனாலும் நம்மக்கிட்ட இடம் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவதுக்கு தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.